அத்தியாயம் 15. தன் ஆடம்பரமான அறையின் இலவம்பஞ்சால் செய்யப்பட்ட மெத்தையில் அந்த விட்டத்தை வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தான் ராவணன். அவன் முன்னே இன்று நடந்த காட்சிதான் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அதுவும் அவள் இடையே தொட்ட நொடி மயங்கி விழுவாள் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவன் ஒன்றும் யோக்கியமில்லை, உத்தமனில்லை. இதுவரை பல பெண்களுடன் கட்டிலில் உல்லாசமாக இருந்திருக்கிறான், அதுவும் பல பல போஸில். ஆனால் ஒரு இடுப்பை தொட்டதுக்கே மயங்கி சரிவாள் என்று அவன் நினைக்கவில்லை. இதுவரை அவளை சுடிதாரில் மட்டுமே பார்த்திருக்கிறான். அதனால் தாவணியில் பார்த்ததும் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருந்தது. அதுவும் அந்த சாயம் பூசாத இதழ்தான் மீண்டும் மீண்டும் அவனை தொந்தரவு செய்தது. அவன் மெல்ல கண்களை மூடினான். மூடிய கண்களின் வழி தெரிந்தாள் தமிழ். சிவப்பு வண்ண சேலையில் தேவதை போல் ஜொலித்தாள். இவன் கையை நீட்டி வாவென்று அழைத்தான். அவள் சிரித்தபடி ஓடி வந்து இவனை அணைத்தாள். இவன் அவள் கண்ணம் இரண்டையும் பிடித்து அவள் சிவந்த இதழில் முத்தம் வைத்தான், மீண்டும் வைத்தான். அப்படியே அவளை முரட்டுத்தனமாய் முத்தமிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவளும் அவன் கன்னத்தை பிடித்து முத்தமிட துவங்கிய சமயம் திடீரென போன் கால் வந்தது. அவன் பட்டன கண்ணை திறந்து பார்த்தான். அனைத்தும் கனவு. போனில் அவன் தந்தைதான் அழைத்திருந்தார். இவன் போனை அட்டன் பண்ணி காதில் வைத்தான். எஸ் டாட். யா ஷூர். ஐ கேன் மேனேஜ் டாட். நோ, நான் பாத்துக்கிறேன் என்று போனை அணைத்தவன் பெருமூச்சு விட்டு தலையை கோதிக்கொண்டான். என்ன யோசிக்கிற அவனா? அவன் எதிரி என முகத்தை தண்ணீர் கொண்டு அலசி கொண்டவன் இந்த முறை அவன் போனில் ரீனா என்ற பெயரை கிளிக் பண்ணி அவளுக்கு அழைத்தான். ஹாய் டார்லிங், எப்ப கூப்பிடுவீங்கன்னு வெயிட் பண்ண. இப்பெல்லாம் அந்த ரோஸ் தான் உங்க கண்ணுக்கு தெரியுறா. அதான் இப்ப கூப்பிட்டான்ல, என் கெஸ்ட் ஹவுஸ் வந்துரு என போனை அணைத்தவன் உடனே அவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கீழிறங்கி வந்தான். அவன் அன்னையும் இப்பொழுதுதான் ஆபீஸ் வேலை முடிந்து வீட்டுக்குள் நுழைந்தார். பேருக்குதான் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் பெற்ற பிள்ளையை பார்த்து கூட பேச அவருக்கு நேரம் கிடைப்பதில்லை. பல நாளுக்கு பின் மகனை பார்த்த சந்தோஷத்தில் அவனை அணைத்து கொண்டவர் அவன் நெற்றியில் முத்தம் வைத்தார். ராவணா, நம்ம ஏன் இன்னைக்கு ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடக்கூடாது? ராவணனுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அப்படி ஒரு சம்பவம் நடப்பதே அரிதுதான். இருந்தும் இத்தனை நாட்களுக்கு பின் அன்னையை கேட்பதால் அவன் சரி என்று ஒப்புக்கொண்டான். யா மாம், டெஃபினட்டா சாப்பிடலாம் என்று ஒத்துக்கொண்டான். அப்பொழுதுதான் இன்னொரு பக்கம் அவன் தங்கை மேனகா கோவத்துடன் எங்கோ கிளம்பிக் கொண்டிருந்தாள். அவள் எப்பொழுதும் இப்படித்தான் என்பதால் அவன் பெரிதாய் அதை கண்டு கொள்ளவில்லை. சில மணி நேரங்கள் கழித்து மெல்ல கண் விழித்தாள் தமிழ். அவள் பக்கத்தில் தான் அமர்ந்திருந்தான் சமர், அதுவும் அவளையே பார்த்தபடி. சமரை கண்டதும் அவள் மெல்ல எழுந்து அமர முயன்றாள். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத தமிழ். அவள் சிறு புன்னகையுடன் மெல்ல எழுந்து அமர்ந்தாள். அவன் பில்லோவை எடுத்து அவள் முதுகுக்கு பின்னே வைத்தான். ஒரு வழியா அவ கண்ணு முழிச்சிட்டா. இப்பயாவது டீ குடிப்பீங்களா என்று 4வது முறையாக அந்த டீயை சூடு பண்ணி வந்து கொடுத்தாள் ரம்யா. இம்முறை சமர் சிறு புன்னகையுடன் அந்த டீயை வாங்கிக் கொண்டான். தமிழும் வாங்கிக் கொண்டாள். சில நொடி அங்கே பெருத்த அமைதி. சரி, இப்பவாது இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? நீ ஏன் தமிழ் மயங்குன? அவள் உண்மையை சொல்லவில்லை. நெருப்ப பார்த்ததும் மயங்கிட்டேண்டே. தமிழுக்கு கோவில் நெருப்பு கண்டால் பயம். அதாவது விளக்கேற்றுவது ஒரு மாதிரி தலை சுற்றி கொண்டு வரும். அப்புறம் நீங்க எப்ப இருந்து பேசிட்டு இருக்கீங்க? சமரும் தமிழும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன சைன் லாங்குவேஜா? வாய் விட்டுதான் சொல்லுங்களேன். சமர் ஒரு வாரமாய் நடந்த விஷயத்தை சொன்னான். சமர் மீதும் ரம்யாவுக்கு கோபம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவன் மட்டும் என்ன செய்வான்? பெற்ற குடும்பமே அவளை நம்பாத போது எங்கிருந்தோ வந்தவன் நம்ப வேண்டும் என எதிர்பார்ப்பது சரியா? அத்தனை பேர் முன்னாடி உங்க அம்மா தமிழ் அசிங்கப்படுத்திட்டு போனாங்க. இப்ப நீங்க வந்து பேசுறீங்க. எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன், என் தமிழை யாரு கஷ்டப்படுத்தினாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ரம்யா சொல்வதை அவன் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவள் சரியாக பேசுவதாய்த்தான் அவனுக்கு தோன்றியது. அவன் சிறு மௌனத்திற்கு பிறகு பேசினான். அன்னைக்கு எங்க அம்மா பண்ணது மட்டும் இல்ல, நான் பண்ணதும் தப்புதான். நான் அப்படி போயிருக்க கூடாது. இப்ப நான் என் தப்ப நியாயப்படுத்த வரல, சாரி கேட்க வந்திருக்கேன் என்று தமிழ் பக்கம் திரும்பியவன் மனதில் இருந்து மன்னிப்பு கேட்டான். என்னை மன்னிச்சிடுங்க தமிழ், நான் அன்னைக்கு பாதியிலே விட்டுட்டு போயிருக்க கூடாது. ஆனா சத்தியமா சொல்றேன், மத்தவங்க மாதிரி உங்களை சந்தேகப்பட்டு அந்த வீடியோ உண்மைன்னு நினைச்சு நான் போகல. என் அம்மா பேச்சு இது வரைக்கும் நான் மீறினதே இல்ல. அதனாலதான் அன்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. என்னை மன்னிச்சிடுங்க. அவன் வெறும் வாய் வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்பது போல் தெரியவில்லை. மனதிலிருந்தே மன்னிப்பு கேட்பது போல்தான் அவர்களுக்கு தோன்றியது. இல்லையெனில் இந்த ஒரு வாரம் எதற்கு அவள் பின்னே அவன் அலைய போகிறான்? அதுவும் அவன் தகுதிக்கும் அவன் இருக்கும் இடத்திற்கும் அவள் ஒன்றுமே இல்லை.
இருந்தும் ஏன் அவன் பின்னே மன்னிப்பு கேட்க வரப்போகிறான்? தமிழ் அழகாய் ஒரு புன்னகை கொடுத்தாள். சரி, மன்னிச்சிட்டேன், போதுமா? நிஜமா? ஏன் கற்பூரம் எடுத்து சத்தியம் பண்ணாதான் நம்புவீங்களா? ரம்யாவுக்கு அவர்கள் பேச்சுவார்த்தை அழகாய் தெரிந்தது. அவள் டீசென்டாக இருவருக்கும் தனிமை கொடுத்து ஒதுங்கிக் கொண்டாள். ரம்யாவுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவள் ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்தவள். அவள் சொந்த பந்தம் யாரென்றும் தெரியாது. ரம்யா சிறு பிள்ளையாக அந்த ஸ்கூல் பேக்கை தூக்கி சென்ற நொடி அவள் பார்த்த முதல் தோழி தமிழ்தான். மற்றவர்கள் அவளை சேர்க்க யோசித்த போது நான் இருக்கிறேன் என்று அவள் தோளில் கை போட்டு அணைத்தவள் தமிழ். அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் உடன் நின்றவள். அவள் வீட்டில் கொடுத்துவிடும் உணவை அவளுக்காக கொடுத்துவிட்டு அவள் சாப்பிடும் அழகை பார்த்து ரசிப்பவள். இப்படி சின்ன வயதிலிருந்தே தனக்கு ஒரு அன்னையாக இருந்து அவளை பாவித்தவள் தமிழ். தமிழ் என்றால் ரம்யாவுக்கு உயிர். அவளை யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ரம்யாவுக்கு ஒரே ஆசைதான், தன் தோழி தமிழுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். சமருக்கும் தமிழுக்கும் தனிமை கிடைத்தது இப்போது. இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது என்ன பேச வேண்டும் என்று தெரியவில்லை. நான் அது என்று தொண்டையை செருமியவனைக் கண்டு அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. உங்க அம்மா தேட மாட்டாங்களா? அவள் கடிகாரத்தை பார்த்தபடி கேட்டாள். அவன் சிறு சிரிப்புடன் தலையை கோதிக்கொண்டான். கிண்டல் பண்றீங்களா? இல்ல, உண்மையாதான் கேக்குறேன். மணி ஆச்சே. அவன் கடிகாரத்தை பார்த்தான். அச்சோ, ஆமா, டைம் ஆச்சு, அம்மா திட்டுவாங்க என்றவனைக் கண்டு அவள் சத்தமாக சிரித்து விட்டாள். பல நாள் ஆகிவிட்டது அவள் இப்படி சிரித்து. அம்மா பிள்ளையா இருக்கலாம், அதுக்காக இப்படியா? சமர் கண்கள் அவள் சிரிப்பதை ரசனையாக பார்த்தது. இப்படி சிரிச்சுட்டே இருங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓஹோ, அப்ப சிரிக்கலைன்னா நான் அழகு இல்லையா? இப்படி கேட்டா எப்படி பதில் சொல்றது? அப்ப இல்லைன்னு எடுத்துக்கவா? ஐயோ, நீங்க ரொம்ப அழகு என அவன் பட்டென்று சொல்லிவிட அவளுக்கோ அதிர்ச்சி. உணர்ச்சி வசப்பட்டு சொன்னவன் நாக்கை கடித்து கொண்டான். நான் போகணும் என்று கதவு வரை சென்றவன் மெல்ல தலையை மட்டும் திருப்பி எட்டி பார்த்தான். ஏங்க? அவள் என்னவென்பது போல் பார்த்தாள். நான் ஒன்னு சொல்லணும். அவள் கண்களாலே என்னவென்றாள். கருப்பு மை எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. அவள் புரியாமல் பார்த்தாள். ஏன்? நான் தான் கண்ணு வச்சிட்டனே. அவள் கண்ணம் சிவந்தது. நீங்க இன்னும் போகலையா? உங்க அம்மாக்கு கால் பண்ணவா என்றவள் விளையாட்டாய் போனை எடுக்க, போயிட்டாங்க என்ற சத்தம் மட்டுமே கேட்டது. இவள் அந்த கண்ணாடி வழி தன் பிம்பத்தை பார்த்து அர்த்தமாய் சிரித்து கொண்டாள். அங்கே கெஸ்ட் ஹவுஸ் விட்டு அவசரமாய் கிளம்பிக் கொண்டிருந்தான் ராவணன். உடலில் ஒட்டு துணி இல்லாமல் படுத்து கிடந்த ரீனா அவனை இன்னும் கவர்ந்தழுக்க முயற்சி செய்தாள். ஏ பேபி, அதுக்குள்ள ஏன் போற? இன்னைக்கு டிஃபரெண்ட் போஸ்ட் ட்ரை பண்ணலான்னு சொன்னியே. அவன் கடிகாரத்தை பார்த்தபடி வேகமாய் அவன் ஆடையை மாற்றிக் கொண்டிருந்தான். என் மாம் டின்னர் கூப்பிட்டுருக்காங்க, சோ ஐ ஹாவ் டு கோ என்றவன் வழக்கம் போல் அவள் முகத்தில் சில பணக்கட்டுகளை வீசிவிட்டு வேகமாக வெளியேறினான். அவனுக்குள் ஒரு ஆர்வம். பல நாட்கள் இல்லை, பல மாதங்களுக்கு பின் குடும்பத்துடன் ஒன்றாய் சேர்ந்து சாப்பிட போவதால். வழக்கத்தை விட வேகமாய் வந்தவன் ஆசையுடன் டைனிங் டேபிள் நோக்கி ஓட அங்கு அவனை வெற்று பாத்திரங்கள் மட்டுமே வரவேற்றது. அதே சமயம் அவள் போனுக்கு அன்னையின் பிஏ ஒரு SMS ஒன்றை அனுப்பியிருந்தார். தம்பி, அம்மா ஒரு முக்கியமான வேலையா போறதால இன்னொரு நாள் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்ல சொன்னாங்க. அதை கூட அவர் சொல்லவில்லை. ஆசையாக வந்திருந்தான். கோபத்தில் பல்லை கடித்தவன் அந்த போனை வீசி அடித்து அங்கே பரப்பியிருந்த மொத்த சாப்பாட்டையும் தூக்கி வீசி உடைத்தான் கோபத்தின் உச்சியில். அத்தியாயம் 16. கோபத்தின் உச்சியில் மொத்த உணவையும் தூக்கி போட்டு உடைத்தான் ராவணன். அங்கு வேலை செய்பவர்கள் மிரண்டு போய் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆ என்று அந்த வீடை அதிரும்படி கத்தியவன் மடமடவென வீட்டை விட்டு வெளியேறினான். அவனுக்கு இப்பொழுது தனிமை தேவைப்பட்டது. அதனால் அதிவேகத்தில் காரை இயக்கிக் கொண்டு சென்றவன் வந்து சேர்ந்தது ஆட்கள் அதிகமில்லாத பீச்சுக்குத்தான். காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு அந்த வெற்று மணலில் நடந்து வந்தவன் கடலை வெறித்த வண்ணம் அமர்ந்தான். அந்த கடல் அலையைப் போல் அவன் மனதிற்குள்ளும் பல சேற்றம் அடித்துக் கொண்டிருந்தது. அவன் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளைதான். ஆனால் பாசம் என்பது எட்டாக்கனிதான். அவன் வீட்டுக்கு செல்லம் தானேன்னு கேட்டா, ஆமா செல்லந்தான். ஆனா செல்லம் காட்ட நேரம் வேணுமே. ராவணன் அன்னையும் தந்தையும் மிக பெரிய தொழிலதிபர்கள். காலம் காலமாக அவர்கள் பணக்காரர்கள்தான். இருவருக்கும் பல வருடம் கழித்துதான் ராவணன் பிறந்தான். அதனால் அவன் வீட்டிற்கு அத்தனை செல்லம். மேனகை அவன் சொந்த தங்கை கிடையாது, சித்தப்பா மகள். ஆனால் அவர்கள் இவளை தத்தெடுத்து விட்டார்கள். அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு.
அவனுக்கு பிறகு ஒரு பெண் பிள்ளை பிறந்து இறந்து விட்டதால் அந்த கஷ்டத்தை மறக்க தம்பி மகளை தத்தெடுத்து கொண்டார்கள். பேருக்குத்தான் அவனை தத்து கொடுத்தார்கள். ஆனால் அவளுக்கு மொத்த பாசமும் அவள் அப்பா அம்மா கொடுத்து விடுவார்கள். ஆனால் ராவணனுக்கு அப்படி கிடையாது. இரண்டாவது குழந்தை இறந்ததால் அந்த வேதனையை மறக்க பெற்றவர்கள் இருவரும் அவர்களை வேலைக்குள் மூழ்கடித்துக் கொண்டார்கள். என்னதான் வேலை வேலை என்று சுற்றினாலும் அவர்களுக்குள் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அது டிவோர்ஸ் வரை சென்றுவிட்டது. பின் கம்பெனி பேர் கெட்டுவிடும் என்பதால் பேருக்கு ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி இருவரும் பேசி சிரித்துக் கொள்ள மாட்டார்கள். ராவணன் சிறு வயது முதலே கேர்டேக்கரிடம்தான் வளர்ந்தான். அவனுக்கு தாய் தந்தை பாசமே கிடைக்கவில்லை. ஏன் பெற்றவர்களை பார்க்க கூட அவன் பெர்மிஷன் வாங்க வேண்டும். அவன் தங்களை மிஸ் பண்ணக்கூடாது என்பதால் அவனுக்கு சிறு வயதிலிருந்தே காசை வாரி இறைத்தார்கள். அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார்கள். இதனால் அவன் சந்தோஷமாய் இருப்பான் என நம்பினார்கள். ராவணனும் அப்படித்தான் நம்பினான் ஒரு வயது வரை. ஆனால் அவனுக்குள் வேறென்னவோ தேவைப்பட்டது. அது என்னவென்பது இப்பொழுது வரை அவனுக்கு தெரியாது. இந்த நொடி வரை அவனை பெற்றவர்கள் கையால் உண்டது இல்லை. அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது. மேனகா அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளவே மாட்டாள். அவளுக்கு பாசம் கொடுக்க அவள் அப்பா அம்மா இருக்கிறார்கள் அல்லவே. அந்த கடல் கூட அவனைப் போலவே ஆக்ரோஷமாயிருந்ததோ என்னவோ, அப்படி ஒரு சீற்றம். அந்த கடல் அலை சத்தத்துக்கு நடுவே இன்னொரு பெண்ணின் சிரிப்பு சத்தமும் அவனுக்கு இன்னும் தெளிவாக கேட்டது. நான் கண்ண முடிக்கிறேன், இப்ப நீங்க ஒழிச்சுக்கோங்க என்று தூரத்தில் ஒரு சத்தம். கூடவே குழந்தைகளின் சிரிப்பு சத்தமும் கேட்டது. ஏனோ அவனுக்குள் ஒரு ஆர்வம். அவன் கால்கள் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தது. அங்கே சில சின்ன குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஆசிரமத்தில் வளரும் குழந்தைகள். ரம்யா வாரத்திற்கு ஒரு முறை அவர்களை வெளியே அழைத்து வருவாள், மதரிடம் பெர்மிஷன் வாங்கி. இரவில் விட மாட்டார்கள். ஆனால் ரம்யாவை நம்பி விடுவார்கள். அவள் அங்குதானே வளர்ந்தாள். அப்படித்தான் ரம்யாவும் தமிழும் சேர்ந்து குழந்தைகளை பீச் பக்கமாய் அழைத்து வந்திருந்தார்கள். ரம்யா வேண்டுமென்றே கண்ணை திறந்து பார்த்து சீட் பண்ணினாள். அக்கா, இது போங்கு என்று குழந்தைகள் அவள் கையை பிடித்து தொங்கினார்கள். போங்காட்டம் இல்லைன்னா நல்லாவே இருக்காது. சரி, நான் கண்ணு முடிக்கிறேன் என்று தமிழ் கண்ணை கட்டிக்கொண்டாள். குழந்தைகள் ஓடினார்கள். அவள் விரட்டினாள். ராவணன் இதையெல்லாம் சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தான். இருட்டில் அவர்கள் அவனை கவனிக்க வாய்ப்பில்லை. அவன் மனதில் ஒரு இனம் புரியாத நிம்மதி. அந்த இடத்தை விட்டு கூட நகராமல் அவர்கள் விளையாடுவதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். இப்படியெல்லாம் அவனுக்கு சிறு வயதில் விளையாட வாய்ப்பே கிடைத்தது இல்லை. ஒரு வயது வரைக்கும் அவன் ரோபோ போலதான் வளர்க்கப்பட்டான். பெரிய இடத்து பையன் என்பதால் அவனுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. அதில் முக்கியமாக தங்களை விட ஸ்டேட்டஸ் குறைவாக உள்ளவர்களிடம் பழகக்கூடாது. அதனாலே என்னவோ அவன் அதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அக்கா, பசிக்குதுக்கா. குழந்தை இருவரின் சுடிதாரையும் பிடித்து கெஞ்சியது. சரி, ஐஸ்கிரீம் ஓகேவா? நோ, நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ரம்யா உடனே மறுத்தாள். தமிழ் குழந்தைகளிடம் கண் காட்டினாள். சரி, அப்ப வாங்க அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் என்று குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்றாள். ராவணனும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். அவர்களுக்கு தெரியாமல் தனியே அமர்ந்து கொண்டு அவர்களை நோட்டமிட துவங்கினான். அவன் செயல் அவனுக்கே கொஞ்சம் லுச்சாத்தனமாய்தான் தோன்றியது. ஆனால் என்ன செய்ய, இது அவனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. குழந்தைகளுக்கு பிடித்த உணவை வாங்கி ஆர்டர் செய்தார்கள். எனக்கு சேலரி வந்ததோ நானும் இப்படி வாங்கி தருவேன். தமிழ் அங்கிருந்த குழந்தைகளின் கண்ணன் கிளி சொன்னாள். இவன் அவளின் ஒவ்வொரு செயலையும் கவனித்தான். குழந்தைகள் உண்டார்கள். தமிழ் அங்கிருந்த குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டாள். ரம்யா முழு கட்டு கட்டினாள். தமிழ், அவங்களே சாப்பிடுவாங்க, நீ சாப்பிடுடி. சின்ன பசங்கடி, அவங்களுக்கு இப்படி ஊட்டி விட யார் இருக்கா? நம்ம தான் பாச கொடுக்கணும் என்று ஒவ்வொரு குழந்தைக்கும் சிந்தாமல் ஊட்டிவிட்டாள். ரம்யா தோழியை எண்ணி பெருமை கொண்டாள். இதுதான் தமிழ். அவள் மற்றவர்களை பற்றியும் அவர்கள் சந்தோஷம் பற்றியும் மட்டுமே யோசிப்பாள். அப்படியாப்பட்டவளை நோகடித்து விட்டார்களே என்பதே அவள் வருத்தம். அக்கா எனக்கு, அக்கா எனக்கு என்று அந்த குழந்தைகள் ஓடி வந்து அவளிடம் வாங்கிக் கொண்டு சென்றார்கள். அவர்கள் அனாதை இல்லத்தில் வளரும் பிள்ளைகள். அவர்களுக்கு இப்படி ஆசையாக ஊட்டிவிட யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களே அவர்கள் வேலையை பார்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அவர்களை பார்க்கும் பொழுது தமிழ் அவர்களுக்கு ஊட்டி விடுவாள். அவர்கள் ஆசை தீரும் வரை அவர்களுக்கு ஊட்டி முடித்தவளை ஒரு ஓரமாய் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த ராவனுக்கு இதெல்லாம் புதிதாக தெரிந்தது. பெற்ற அன்னை இருந்தும் இதுவரை அவர் கையால் ஒரு வாய் உண்டதில்லை. ஆனால் யாரென்றே தெரியாத பிள்ளைகளை அழைத்து வந்து அவள் கையால் ஊட்டி அழகு பார்க்கிறாள்.
இதையெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒன்றுதான் தோன்றியது. என்ன மாதிரியான பெண் இவள்? குழந்தைகள் உண்டு முடித்ததும் ரம்யாவுக்கு தெரியாமல் அவர்களை தனியே அழைத்து வந்தாள் தமிழ். பசங்களா, இந்தாங்க ஐஸ், இங்கே வச்சு சாப்பிடுங்க. ரம்யா அக்காக்கு தெரிஞ்சா திட்டுவா. குழந்தைகள் அவள் சொன்னது போலவே மறைந்து நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட இவள் கைகளில் ஐஸ் ஒட்டிக்கொண்டு பிசு பிசுவென ஆனது. குழந்தைகள் ஐஸ் சாப்பிட்டு விட்டு ரம்யாவிடம் ஓடினார்கள். அவர்கள் வாயை துடைத்துவிட்டு திரும்பும் பொழுதுதான் அவள் துப்பட்டாவில் ஐஸ் ஒட்டிக்கொண்டதை கவனித்தாள். அச்சோ, ரம்யா மட்டும் இதை பார்த்தா திட்டுவாளே என்று துப்பட்டாவை கழுவ எண்ணி அந்த ஹோட்டலின் பின்பக்கம் இருந்த வாஷ்பேஷன் நோக்கி தனியே வந்தாள் தமிழ். அப்பொழுது அவள் பின்னே வந்த ராவணன் அவள் துப்பட்டாவை பிடித்து இழுத்தான். இதை எதிர்பார்க்காத தமிழ் அவன் கைகளில் வந்து விழுந்தாள். இந்த முறை அவன் பிடிக்கவில்லை. அவள் கடல் மணலில் விழுந்தாள். நீங்களா? எஸ். நீ வேற யாரை எதிர்பார்த்த? என்ன ஃபாலோ பண்றீங்களா? அவள் சரியாகத்தான் கேட்டாள். நீ என்ன உலக அழகியா உன்னை ஃபாலோ பண்ண? நீயே என் கம்பெனில கக்கூஸ் கழுவுறவ. ஏனோ அவளை சீண்டி பார்ப்பது அவனுக்கு பிடித்தது. என் துப்பட்டாவை கொடுங்க. அவன் துப்பட்டாவை கொடுக்காமல் அவளை நெருங்கினான். இப்ப எதுக்கு என் பக்கத்துல வரீங்க? நீ இன்னும் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லலையே. என்ன கேள்வி? அவளுக்கு குளிரோ இல்லை அவன் நெருக்கத்திலோ வார்த்தை குளறியது. ஆர் யூ வர்ஜின்? அந்த இருளிலும் அவன் பார்வையின் வித்தியாசத்தை அவளால் உணர முடிந்தது. ஒரு வயசு பொண்ணுகிட்ட எப்படியா பேசுவீங்க? பின்ன வயசு பொண்ணுகிட்ட கேட்காம 4 புள்ள பெத்த ஆயா கிட்ட கேட்க முடியும்? அதுதானே. என் துப்பட்டா கொடுங்க. அவள் தூரமாக விலகி நின்று கேட்டாள். பெண்ணே நானா? தொட ஆகாத ஆனா? என்ன? நான் என்ன தீண்டக்கூடாதவனா? அப்படி தூரம் நின்னு கேக்குற? பக்கத்துல வந்து கேளு. நான் உன் எம்டி. கம்பெனியில் தான் நீங்க எனக்கு எம்டி. ஓஹோ, இவ்ளோ திமிரா? அப்போ இத கடல்ல தூக்கி போடுறேன். ஐயோ வேணாம், துப்பட்டா வேணும். அப்ப பக்கத்துல வந்து கேளு. அவள் நெருங்கினாள். இன்னும் பக்கத்துல. இன்னும் வந்தாள். தூக்கி போடுறேன். அவள் பட்டன அவனை நெருங்கி வந்து நின்றாள். அவன் கழுத்து வரைக்கும் தான் அவள் இருந்தாள். அதுவும் அவனை உரசிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள். அவன் துப்பட்டாவை மேலே தூக்கினான். என்ன பண்றீங்க? முடிஞ்சா எடுத்துக்கோ. எனக்கு எட்டாது. அப்ப துப்பட்டா கிடையாது. அவள் தாவி குதித்தாள். ஆனால் எட்டவில்லை. மீண்டும் தாவி குதிக்கும் பொழுது அவள் கீழ் ஸ்டெப்பல் இடறி கீழே விழ போனவளை அவன் கரம் தாங்கி பிடித்த போதும் பேலன்ஸ் இல்லாமல் இருவரும் சேர்ந்து அந்த பீச் மணலில் விழுந்தார்கள். அவள் சிவந்த இதழ் அவன் முன்னே, அவள் கண்கள் துப்பட்டா மீது, அவன் கண்கள் அவளின் சிவந்த அதரத்தின் மீது. அவள் துப்பட்டா நோக்கி முன்னேற அவன் அவள் சிவந்த இதழை நோக்கி முத்தமிட முன்னேறினான். யாரின் நோக்கம் வெல்லுமோ? அத்தியாயம் 17. அவன் மீது பூக்குவியலாக விழுந்து கிடந்தாள் தமிழ். அவன் இதழுக்கும் அவள் இதழுக்கும் நூலளவே இடைவெளி இருந்தது. அவள் கண்களோ அந்த துப்பட்டாவை எடுப்பதில் இருந்தது. அவன் கவனமோ அந்த செவ்விதழ் மீதுதான் இருந்தது. மூளைக்கு புரிகிறது அவள் தன்னிடம் வேலை செய்யும் பெண், தான் பழிவாங்க துடிக்கும் பெண் என்று. ஆனால் அந்த மனதிற்கெங்கே புரிகிறது? உள்ளுக்குள் உண்டாகும் வேதியியல் மாற்றங்கள் அவனுக்குள் என்னவோ செய்தது. அதுவும் அந்த சாயம் பூசாத சிவந்த இதழ்களைக் கண்டு அவனால் அவன் உணர்வுகளை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இவளை விட எத்தனையோ அழகிகளை கண்டவன்தான். ஆனால் ஏன் ஆரம்பத்திலிருந்தே அவள் இதழ்கள் கண்டு அந்த தடுமாற்றம் என்று புரியவில்லை. அவன் மூளையா இதயமா என்ற போராட்டத்தில் கடைசியாக அவன் இதயமே வென்றது. அவன் உணர்வு பிடிக்குள் சிக்கி தவித்தவன் கடைசியாக அவள் இதழை நோக்கி நெருங்கும் சமயம் தமிழ் பட்டன அவன் கையிலிருந்த துப்பட்டாவை உருவிவிட்டு அந்த பக்கமாய் உருண்டு சென்றாள். முத்தமிட நெருங்கியவனுக்கு புஸ் என்று ஆனது. ஜஸ்ட் மிஸ். அவன் இதழ்கள் கடுப்பில் முணுமுணுத்து கொண்டது. என்னது? அவன் பதில் சொல்லாமல் எழுந்து அவன் மீதிருந்த மணலை தட்டிவிட்டான். எனது ஜஸ்ட் மிஸ்? அவளுக்கோ தெரிந்து கொள்ளும் ஆர்வம். என்னவா இருந்தா உனக்கு என்ன? என்னை கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ரைட்டு, வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சு என எண்ணிக்கொண்டவள் அவள் துப்பட்டாவை மார்போடு போட்டுக்கொள்ளும் சமயம் சரியாக அந்த இடத்துக்கு வந்து விட்டாள். ரம்யாவுக்கு ராவணனை தெரியாதுதான். ஒருவேளை தெரிந்துவிட்டால் அங்கு நடப்பதை அவளால் யூகித்துக்கூட பார்க்க முடியவில்லை. என் ஃப்ரெண்டு வந்துட்டா, நான் கிளம்புறேன் என்று ஓடியவளை தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டபடி பார்த்து கொண்டிருந்தான் ராவணன். ஏனோ அவனுக்கு இவ்வளவு நேரம் இருந்த மனநிலை இப்பொழுது மாறியிருந்தது. அதை எண்ணியபடியே தன் காரை எடுத்துக்கொண்டு சென்றவனை அந்த உறக்கம் தழுவிக் கொண்டது. அடுத்த நாள் ராவணன் வழக்கத்தை விட கொஞ்சம் ரிஸ்காக இருந்தான். நேற்று நடந்த மாயமோ என்னவோ. அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மட்டுமல்ல, ட்ரெஸ் மாத்திவிட கூட ஆள் உண்டு.
ஆபீஸுக்கு போகும் முன் அவனுக்கு இன்னொரு மீட்டப் இருந்தது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் என்பதால் அங்கு போன பின்னர் ஆபீஸ் செல்லலாம் என்று ஆர்வமாய் கிளம்பிக் கொண்டிருந்தான். பாஸ், அவன் வேலையால் பயந்து கொண்டே அழைத்தான். ஆ என்றான் ராவணன் விசில் அடித்தபடி. எனி ஸ்பெஷல் டே பாஸ்? இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்க. அப்படியா? ஆமா பாஸ், உங்க ஃபேஸ் பளிச்சுன்னு இருக்கு. அந்த நிலை கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்து கொண்டவனுக்கு இன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதாகவே தோன்றியது. சட்டென அவன் கண்முன்னே வந்து போனது ஒருத்தியின் முகமே. உடனே அவன் தலையை சிலுப்பிக் கொண்டவனுக்கு இந்த மாற்றம் அவளாலோ என்று தோன்றியது. பாஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. மாம் அண்ட் டாட்? மேம் இன்னும் வரல பாஸ். சார் முக்கியமான போர்டு மீட்டிங்காக லண்டன் போயிருக்காங்க. ஓ என்றவன் பிளேட்டில் இருந்த சாலட்டை அங்கும் இங்கும் பிரட்டினான். ஆனால் உண்ண பிடிக்காமல் அப்படியே கிளம்பிவிட்டான். அவன் நண்பர்கள் பட்டாளம் எல்லாம் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒன்று கூடியிருந்தார்கள். வழக்கம் போலதான் கூத்தம் கும்மாளமுமாய் சென்றது சில மணி நேரங்கள். அடிக்கொரு முறை தனது காஸ்ட்லி வாட்சை பார்த்த ராவணன் பார்ட்டியில் பாதியில் கிளம்ப தயாரானான். வாட் ராவணா, அதுக்குள்ள கிளம்புற? கூட்டத்தில் ஒருத்தி கிறுக்கமாக கேட்டாள். அதுதானே, நம்ம கேர்ள்ஸ் எல்லாரும் ஒன்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. நீயே கிளம்புனா எப்படி? ட்ரிங்க்ஸ் பண்ணியபடி சொன்னான் ஒருவன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சோ ஐ ஹாவ் டு கோ. எப்போ இருந்து ராவணன் இவ்ளோ பங்க்சுவலா இருக்க கத்துக்கிட்ட? தோழி ஒருத்தி கிண்டலாகத்தான் கேட்டாள். ஆனால் இதற்காகவே காத்திருந்தது போல விக்டர் பட்டென ராவணனை அசிங்கப்படுத்தினான். எல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கினதுல இருந்துதான். அவன் சொன்னதை கேட்டு சில நொடி அங்கே பலத்த அமைதி. ஏய், ஆர் யூ கிடிங்? ராவணனை ஒரு பொண்ணு தொடணும்னா கூட அதுக்கு அவன் சம்மதம் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அவனை ஒரு பொண்ணு அடிக்க முடியுமா என்ன? உடன் இருந்தவர்கள் அதை நம்ப மறுத்தார்கள். நீங்கெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் என்று அவன் போனை எடுத்து காட்டினான். அதில் தமிழ் ராவணனை அடித்த காட்சி படமாய் ஓடிக்கொண்டிருந்தது. கவினும் அனிஷும் ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். இவன் எப்படிடா அந்த வீடியோ எடுத்தான்? போச்சு, ராவணன் போய் என்ன பண்ண போறானோ என்று இருவரும் பதட்டமாய் ராவணனை திரும்பி பார்த்தார்கள். வாட் இஸ் திஸ் ராவணா? உன்னை யாருமே தொட முடியாதுன்னு சொல்வ, ஆனா ஒரு பொண்ணு உன்னை அடிச்சிருக்கா, அதுவும் இத்தனை பேருக்கு முன்னாடி. அப்போ நீ அவ்வளவுதானா? உன் கெத்தெல்லாம் எங்க போச்சு என்று அங்கிருந்த பெண்கள் எல்லாம் ராவணனை பார்த்து கிண்டல் செய்து சிரித்தார்கள். ராவணன் இறுகி போன முகத்துடன் அமர்ந்திருந்தான். விக்டருக்கு இப்பொழுதுதான் உள்ளுக்குள் ஐஸ் கட்டி வைத்தது போல் ஜிவ்வென்று இருந்தது. கல்லூரி நாட்களிலிருந்தே அவனுக்கு ராவணன் மீது பொறாமை. அதுவும் பெண்கள் கூட்டம் அவனை வாலண்டியராய் தேடி செல்வதைக் கண்டு என்றாவது ஒரு நாள் இதற்காக அவனை பழிவாங்க வேண்டும் என காத்திருந்தான். இதோ அவன் நினைத்தது போலவே அவர்கள் முன் ராவணனை அசிங்கப்படுத்தி விட்டான். ராவணன் கடும் கோபத்தில் அங்கிருந்த மதுவை எடுத்து அப்படியே வாயில் சரித்தான். ராவணா, வேணா, வா போலாம் என்று கவின் அவனை தடுத்தான். அவனை பொம்பளைகிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஏண்டா பயப்படுறீங்க? விக்டர் சும்மா இல்லாமல் போதையில் இன்னும் அவனை வம்பிழுக்க, அவ்வளவுதான். இதை கேட்டு கடும் கோபத்தில் விக்டர் மீது பாய்ந்தான் ராவணன். அத்துடன் இல்லாமல் 5 விரலையும் மடக்கி விக்டர் மூக்கிலே குத்தி அவனுக்கு ரத்தம் வடிந்து ஓடியது. ராவணனை அவர்களால் பிடிக்கவே முடியவில்லை. அங்கே ஒரு பெரிய கைகலப்பு ஆகி போனது. ராவணா, வேண்டா என்று அவர்கள் எவ்வளவோ இழுக்க முயற்சி செய்தாலும் ராவணனை சற்றும் அசைக்க கூட முடியவில்லை. பின் எப்படியோ 5 சேர்ந்து அவனை தனியே பிடித்து இழுத்து வந்தார்கள். ராவணன் கோபத்தில் துள்ளிக் கொண்டிருந்தான். பெண்கள் முன்னே அடி வாங்கிவிட்டோமோ என்று விக்டர் மூக்கில் வடிந்த ரத்தத்தை துடைத்தபடி வன்மத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். என்கிட்ட இப்படி துள்றத விட்டுட்டு அடி வாங்கினவகிட்ட போய் துள்டா, அப்பதான் நீ உண்மையான ஆம்பள, உன்னை கொன்றுவடா என்று துள்ளி குதித்த நண்பனை இழுத்து வருவதற்குள் மற்றவர்களுக்கு போதும் போதும் என்று ஆனது. எம்மளே கை வச்சிட்டல, உன்னை என்ன பண்றான்னு மட்டும் பாருடா என வஞ்சகமாய் எண்ணிக்கொண்டான் விக்டர். எப்படியோ ராவணனை சமாதானப்படுத்தி அவன் கெஸ்ட் ஹவுஸ் அழைத்து சென்றவர்கள் அவனுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து படுக்கவும் வைத்து மறுநாள் காலை பலருக்கும் பல அதிர்ச்சியை தர காத்திருந்தது. கவின் மட்டும் வீட்டுக்கு போய்விட மற்ற அனைவரும் ராவணனுடன் உறங்கிவிட்டார்கள். அந்த அதிகாலை நேரம் வீட்டின் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு கொட்டாவி விட்டபடி அன்றாயர் அவிழ்ந்து விழுவது கூட தெரியாமல் வந்து கதவை திறந்தான் அனிஷ். வாசலில் கவின் பதட்டமான முகத்துடன் நின்று கொண்டிருந்தான். என்ன மச்சி, இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க? பார்ட்டி மூடா? அப்போ என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா? ஏன் மச்சி, என்னாச்சு? அவனை தள்ளி கொண்டு போய் ஹாலில் இருந்த டிவியை ஆன் பண்ணி நியூஸ் சேனலை ஓடவிட்டான் கவின். நியூஸ் சேனல் பாக்குற பழக்கம் இல்ல கவன. புதுசா ஒரு ஐட்டம் படம் வந்திருக்கான், அதை வேணும்னா பாப்போமா
என்றவனின் கண்கள் அந்த நியூஸில் ஓடிய வீடியோவை கண்டு அதிர்ச்சியுடன் விரிந்தது. என்னடா இது என்றவனுக்கு அடித்த போதை மொத்தமும் இறங்கி போயிருந்தது. அங்கே ராவணன் தமிழிடம் வம்பு செய்வதும் அதற்காக அவன் அடி வாங்கியதும் ஓடிக்கொண்டிருந்தது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னவெனில் அதில் ராவணன் முகம் மட்டுமே தெளிவாக இருந்தது. தமிழின் முகம் தெரியவில்லை. அனீஷும் கவினும் ஒருவரை ஒருவர் பதட்டமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். நியூஸ் முழுவதும் ராவணன் பெயரும் அவர்கள் கம்பெனி பெயரையும் போட்டுதான் கிழித்துக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பெரிய தொழிலதிபர் மகனே இப்படி ஒரு காரியம் செய்திருக்கிறான் என்று எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் இது மட்டும்தான் ஹைலைட் நியூஸாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த விக்டர் பொறுக்கி பண்ண வேலை அதாண்டா இருக்கும். முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. ராவணன் மட்டும் இதை பார்த்தான் அம்புட்டுதான் என்று அனீஷ் சொல்லி வாய மூடவில்லை. அதற்குள் அந்த மாடிப்படிகளிலிருந்து டம் டம் என்று ஒரு கம்பீரமான ஒரு நடை சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். இங்கே பால்கனியில் நின்று வானத்தை வெறித்தபடி காஃபி குடித்துக் கொண்டிருந்த தமிழ் தோழியின் அழைப்பு கேட்டு ஹாலுக்கு சென்றாள். இங்க பாரடி, எவ்வளவு பெரிய தொழிலதிபர் பையன் ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு தைரியமான ஆளு போல பொலிர்னு ஒண்ணு வச்சிருக்கு. இவனுங்களை இப்படிதாண்டி அசிங்கப்படுத்தணும். இந்நேரம் இதை பாக்குற அவ அம்மா அப்பா மூஞ்சிய வெளியே காட்ட முடியும் நினைக்கிற? இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு அதுங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று ரம்யா சிரித்தபடி சொல்ல தமிழ் அந்த காட்சியைக் கண்டு அப்படியே ஷாக்கடித்தது போல் நின்றாள். அத்தியாயம் 18. தொழிலதிபரின் மகன் பிரபல புரொடியூசர் மகன் பெண்ணிடம் அத்துமீறல் என்று அந்த நியூஸ் மட்டும்தான் நியூஸ் மீடியா என்று எங்கு பார்த்தாலும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஹாலில் நியூஸ் சேனலை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ராவணன். அவன் போன் தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருந்தது. ஐயோ, அப்படிலாம் இல்ல மச்சி, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் என்று அனீஷும் கவினும் இன்னொரு பக்கம் போனை எடுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ராவணன் கண்கள் அந்த டிவியில் மட்டுமே இருந்தது. அவன் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறான் என்று அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வீட்டின் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. ஏற்கனவே மீடியா அந்த கேட்டின் வெளியே திரண்டு நின்றது. எப்படி அவன் கெஸ்ட் ஹவுஸ் கண்டுபிடித்து வந்தார்கள் என்றே தெரியவில்லை. கேட்ட பூட்டிதானே வச்சிருந்தோம், அப்புறம் எப்படிடா மீடியாக்காரங்க உள்ள வந்தானுங்க? அனீஷ் பதட்டமாய் கேட்டான். மீடியாவா இருக்க வாய்ப்பில்லடா, இரு நான் பாக்குறேன் என்று தயங்கி தயங்கிதான் கவின் கதவை திறந்தான். வெளியே ராவணன் தந்தை, அவன் அன்னை என அவன் குடும்பமே நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிள், அவன் எங்க? ராவணன் தந்தை அதை மட்டுமே கேட்டார். உள்ளதா என்றவன் சொல்லி முடிப்பதற்குள் படபடவென வீட்டிற்குள் நுழைந்தார் அவர். தந்தையின் வரவை கண்டு ராவணன் கால்கள் அனிச்சையாக எழுந்து நின்றது. விஷயம் அறிந்து இரவோட இரவாக தன் பிரைவேட் ஜெட் மூலமாய் வந்துவிட்டார் அவர். டட் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் சட்டென அவன் கன்னத்தில் பதிந்தது அவர் கரம். வாழ்க்கையில் முதல் முறையாக மகனை அடித்திருக்கிறார் அவர். ராவணன் மட்டுமல்ல, அங்கிருந்த யாரும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ராவணன் கன்னத்தை பிடித்தபடி அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தான். இடியட், என்ன காரியம் பட வச்சிருக்க என்றார் உச்சக்கட்ட கோபத்தில். இல்ல அங்கிள் என்று அனீஷ் என்னவோ சொல்ல வந்தான். ஆனால் அவர் கடும் முறைப்பை கண்டு அவன் இதழ்கள் சட்டென மூடிக்கொண்டது. முட்டாள் முட்டாள், நீ பொண்ண காரியத்தால எங்களோட இத்தனை வருஷம் உழைப்பு ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. ஷேர் ஹோல்டர் எல்லாரும் குவிட் பண்ணிட்டாங்க. நம்ம ப்ரொடியூஸ் பண்றதா இருந்த பெரிய ப்ராஜெக்ட் மூவி வேணான்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீ பண்ண ஒரு காரியத்தால ஒரு நாளைக்கு 1000 crores லாஸ் ஆயிருக்கு. விமன் ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்க இனிமே நம்ம கூட கொலை பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் போன் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க என்று வாழ்வில் முதல் முறையாக மகனிடம் இத்தனை கோபமாக பேசியிருக்கிறார் அவர். ராவணன் அன்னையை திரும்பி பார்த்தான். அவர் மகன் முகத்தை கூட பார்க்காமல் திரும்பிக் கொண்டார். மாம் ப்ளீஸ் பேசுங்க. அவர் வருத்தமாய் திரும்பிக் கொண்டார். பணம் 2வது விஷயம் அர்ஜுன். ஆனா ஒரு பொண்ணு கிட்ட இப்படி நடக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னால நாங்க இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின மொத்த பேரும் கெட்டு போயிடுச்சு. உன்னை ஒழுங்கா வளர்க்கலன்னு கவலைப்படுறேன் என்றார் தொய்ந்த முகத்துடன். உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இனி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நாங்க மீடியாவை மீட் பண்ண முடியும்? அவங்க கேட்கிற கேள்விக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? உங்களை நம்பி எப்படி எங்க பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதுன்னு கேக்குறாங்க. இதான் நீ எங்களுக்கு வாங்கி கொடுத்த பேரு, அப்படித்தானே? நோ மாம், நோ டாட், ஐ கேன் எக்ஸ்பிளைன். தேவல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இத சரி பண்ண வேண்டிய பொறுப்பும் உன்னோடதான். நீ இதெல்லாம் சரி பண்ற வரைக்கும் இனி என் கம்பெனிய பாத்துக்கிற பொறுப்ப மேனகா பாத்துப்பா என மகளின் தோளை பிடித்தபடி சொன்னார். ராவணன் பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றான். மேனகா ஒரு நக்கல் புன்னகை சிந்தினாள். அவள் இதற்காகத்தான் இத்தனை நாளாக காத்திருந்தாள். டாட், நோ, என்கிட்ட பேசாத. இதெல்லாம் சரி பண்ற வரைக்கும் நீ மேனகாவுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும். அவ என்ன சொல்றாளோ அதைத்தான் நீ கேட்கணும். ஒருவேளை உன்னால இதெல்லாம் பண்ணவே முடியலன்னு வை என மகளின் தலையை வருடி கொடுத்தவர்,
என்னோட அடுத்த வாரிசு மேனகாதான்னு மீடியா முன்னாடி சொல்லிருவேன். என் மூஞ்சிலே முழிக்காத என கோபமாக திட்டிவிட்டு சென்றார். ராவணன் தன் அன்னையாவது தனக்காக பேசுவாரா என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவரும் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றார். மேனகா முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு ராவணன் அருகே வந்தாள். என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு? நீ எனக்கு கீழே வேலை பார்க்கணுமா? ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. நான் வேணும்னா டாடி கிட்ட உனக்காக பேசி பார்க்கவா? எதுவும் தெரியாத அப்பாவி போல் பேசினாள். ராவணன் மெல்ல தங்கை தலையை வருடி கொடுத்தான். இட்ஸ் ஓகே மேனகா, நான் பாத்துக்கிறேன் என்றான் மௌனமாக. சரி ப்ரோ, அப்ப நான் வரேன் என்று கதவருகே சென்றவள் மெல்ல தலையை திருப்பி பார்த்தாள். இந்த நாளுக்காக தாண்டா நான் இத்தனை நாள் காத்திருந்த. கூடிய சீக்கிரமே இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நான் வாரிசாவேன். இது என் டைம் என வெள்ள புன்னகையுடன் அந்த கூலிங் கிளாஸை எடுத்து கண்களில் மாட்டிக்கொண்டு சென்றாள். அனீஷுக்கும் கவினுக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இவர்கள் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணவிருந்த மிகப்பெரிய திரைப்படத்தை குவிட் பண்ணி விட்டார்கள். பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற ஒரு ப்ரொடியூசர் மகன் இருக்கும் இடத்தில் நாங்கள் நடிக்க மாட்டோம் என்று அதில் நடிக்கும் பெரிய நடிகைகள் மீடியா முன்னிலையில் இன்டர்வியூ கொடுத்தார்கள். எந்த சேனல் எடுத்தாலும் இவன் முகம்தான் தலைப்பு செய்தியாக ஓடிக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ராவணன் எங்குமே செல்லவில்லை. அவன் போன் ஆஃப் ஆகிதான் இருந்தது. அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. மற்றவர்களை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ஆனால் அவன் பெற்றோர்களே இவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டார்களே என்பதே அவன் கவலை. மச்சி, ஒரு வாரம் ஆச்சு, இப்படியே இருந்தா எப்படிரா? கம்பெனி போலையா? கவின் நண்பன் மீது கவலை கொண்டு கேட்டான். ராவணன் அந்த விட்டத்தை வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தான். இந்த ஒரு வாரத்தில் ஆளே முற்றிலுமாய் மாறி போயிருந்தான். குடித்து குடித்து கண்ணிரண்டும் சிவந்து போயிருந்தது. கண்ணிற்கு கீழே கருவளையம் எட்டி பார்த்தது. அது மட்டுமா, போதை வஸ்துவும் எடுக்க ஆரம்பித்திருந்தான். கவின் பேச பேச கேட்காமல் அந்த வெள்ளை கலரில் இருந்த பொடியை எடுத்து டேபிள் மீது போட்டு அதை மூக்கில் உறிஞ்சி எடுத்தான். ராவணா, என்ன பண்ற? அதை பட்டென பிடிங்கியிருந்தான் கவின். ஏய் என நண்பன் கழுத்தையே பிடித்தான் ராவணன். முன்னே நிற்பது யாரென்று கூட தெரியாத நிலையிலிருந்தான் அவன். கொல்லுடா கொல்லு, இன்னும் அதை மட்டும்தான் பண்ணல, அதே பண்ணிரு. ராவணன் தலையை செலுப்பியபடி கவினை பிடித்து தள்ளிவிட்டு கீழே விழுந்த போதை வஸ்துவை தேடி எடுத்தான். இந்த சத்தம் கேட்டு அனீஷ் உள்ளே ஓடி வந்தான். என்னடாச்சு? என்ன கருமோண்டாது? எப்ப இந்த ட்ரக் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சான்? அனீஷ் திருட்டு மொழி மொழித்தான். என்னடா, அப்ப நீதான் அதெல்லாம் வாங்கி கொடுத்தியா என்று கோபமாய் நண்பன் சட்டை காலரை பிடித்தான் கவின். என்ன பண்ண சொல்ற? அவன் தூங்காம பைத்தியம் மாதிரி என்னென்னவோ பண்ணான், அதனாலதான் வாங்கி கொடுத்தேன். ஆனா அவன் அதை விடமாட்டேங்கிறான். கவின் சற்றும் யோசிக்காமல் அனீஷ் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். ஒரு நல்ல நண்பனா இல்லைனாலும் பரவாயில்ல, மோசமான நண்பனா மாறிடாத. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இனி அவன் கைக்கு இது கிடைக்கவே கூடாது, புரியுதா? அனீஷ் சரியென மீதமிருந்த போதை வஸ்துக்களை எடுத்து சென்றான். மச்சி, நீ இப்படியே இருந்தா சரியா வராது. நீ வா, நம்ம வெளியே போலாம் என்று ராவணன் மறுக்க மறுக்க அவனை காரில் அழைத்து கொண்டு சென்றான் கவின். காரில் உள்ளே இருந்து வெளியே இருப்பவர்களை பார்க்க முடியும். ஆனால் காருக்குள் இருப்பவர்களை வெளியே இருப்பவர்களால் பார்க்க முடியாது. கார் அந்த டிராஃபிக்கில் நின்றது. காரின் முன்னிருக்கையில் கவினும் அனீஷும் இருந்தார்கள். பின்னிருக்கையில் கண்கள் சொருகிய நிலையில் ஜன்னல் ஓரம் சாய்ந்து கிடந்தான் ராவணன். போதையின் தாக்கம் இன்னும் அவனுக்குள் இருந்தது. அந்த கண்ணாடியில் சாய்ந்து கிடந்தபடி வெளியே வேடிக்கை பார்த்தவனின் கண்ணில் சிக்கியது அந்த காட்சி. பாதி கண்கள் சொருகிய நிலையில் வெளியே தெரிந்த காட்சியை வெறித்து பார்த்தது ராவணன் கண்கள். அவர்கள் காரின் பக்கத்திலே ஸ்கூட்டியில் அமர்ந்திருந்தார்கள் ரம்யாவும் தமிழும். ரம்யா ஏதோ ஜோக் சொல்ல அதற்கு அழகாய் முத்துப்பல் தெரிய சிரித்துக் கொண்டிருந்தாள் தமிழ். ரோமியோவை ஒரு வாரமா பிளாட் பக்கமே காணோம், என்ன பேசலான்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரோ என்று தமிழை கிண்டல் செய்து கொண்டிருந்தாள் ரம்யா. தப்பா பேசாதடி, அப்படிலாம் இல்ல என்று சிறு வெட்க புன்னகையுடன் தமிழ் தலையாட்டி சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை காருக்குள்ளிருந்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ராவணன். அந்த சிரிப்பை கண்டு அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தது. என்ன அசிங்கப்படுத்திட்டு வெளிய தலை காட்ட விடாம பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதுடி, நீ செத்தடி என வன்மத்துடன் எண்ணிக்கொண்டவன் அவளை அந்த கார் கண்ணாடி வழி வெறித்து பார்த்தான்.